அன்புமணியாகிய நான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. என்ன 2021 மார்ச் மாதம் பிறகு எப்ப வர்றீங்க? நன்றி சொல்ல வர்றேன் சார். இன்ஸ்பெக்டர் சார், எஸ்ஐ வரும்பொழுது ஒரே கேம்பஸ் யாரும் பேசலைங்க. அண்ணன் பாயில் இருக்கிற மைக் எடு. சார் அசம்பிளி நான் போய் கேட்பேன், மந்திரிட்ட அசம்பிளி சிஎம் கேட்பேன். எப்ப வாங்க வா தங்கராஜா, தங்கராஜா இப்ப எப்ப பேட்டி போக சொல்றாங்களா? ஒரு 70,000 போட்டு தான் நிறைவு கொடுத்தேன். நான் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட சரி நிறைவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணல. ஆமா எல்லாத்தையுமே கூட சொன்னப்பா. எல்லாமே உங்க ஒன்றியத்திலும் சொல்லியாச்சு, எல்லாத்திலையும் சொல்லியாச்சு. இடத்த வாங்கி கொடுத்து நான் அதுக்கு இடத்த வாங்கி கொடுத்து பாரு பாரு சார் சார் முதலமைச்சர் அந்த பசங்க அங்கிருந்து வர சொல்லுங்க. அவனுங்க போக சொல்லுங்க. அவனுங்க போக சொல்லுங்க. நம்பாளுங்களா? நம்பாளுங்க இல்ல அவங்க சார் இங்க அப்படியே பிரச்சனை. ஏமா இங்க ஸ்கூல் கட்டலாமே வேணாமா? திமுக வேணாங்கிறாங்க, விட்டலாமா? அப்படி இல்ல யாரும் இங்க நல்லா சார் 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 இங்க நல்லா வைக்க
நீங்க நல்லதா இருக்கீங்க என்ன தேவையில்லாதுங்க அப்படி சொல்லாது சார். மேல கை வைக்கிறாங்க, மேல கை அதை பிடிக்காது, மேல கை பிடிக்காது, மேல கை வைக்க பிடிக்காது, மேல கை வைக்காது. என்ன மேல ஒரு அந்த பழக மேல கை வச்சு சொல்லுவீங்களா? சும்மா போய் பேசி நீங்க தேவையில்லாத பண்ணலன்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அங்கிட்டு வந்து நான் ஒரு மாதிரி அன்பு காட்டணும்னா அந்த அன்பு பயன்படுத்த நானும் அதனால தான் உங்களை பேசி வாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா தூக்கிட்டு நாளைக்கு அசம்பிளி சார், நாளைக்கு அசம்பிளி போய் சிஎம் போய் உட்காந்துங்க. இல்ல அது வேப்பா சொல்லுங்கப்பா சொல்லுப்பா. இல்ல இல்ல நான் கேட்டி விட்டுறேன். தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு அசம்பிள் பேசாத விடாதீங்க, அசம்பிள் பேசியே ஆகணும். சிஎம்ஏ பதில் சொல்லிட்டு ஏமா இப்ப இது அப்படியே ஒண்ணு புடி பாருங்க. இப்ப உங்களுக்கு தண்ணி கொடுத்து தண்ணி கொடுத்து கொஞ்சம் அமைதியா இருக்கு. தண்ணி தண்ணி சேலம் முத்துநாயகம்பட்டி பாலவட்டப்பட்டியில ஒரு பள்ளி ஒரு பள்ளி இருக்குது. நாங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்களை சந்தித்து நன்றி சொல்றதுக்காக வர்றோம். வரும்பொழுது இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொன்னா, நம்ம அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணா ராஜாண்ண, பட் அங்க இருக்கிற பொறுப்பாளர் துணைத் தலைவர், அங்க இருக்கிற மற்ற எல்லா பொறுப்பாளர்களும் என்ன சொல்றாங்க, வாங்க போலான்னு கூட்டு போறாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ள போனா அங்கேயே ஆரம்ப சுகா எப்படின்னா பாலர் பள்ளி. எப்பா கொஞ்சம் இருக்கு சொல்லுப்பா, கொஞ்சம் இருக்கு சொல்லுப்பா சார், கொஞ்சம் போக சொல்லி நான் பேட்டி கொடுத்து வந்துருவேன். இப்ப அதான் சாப்பிட்டா இப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க ஒரே இடத்துல அரசு ஆரம்ப சுகாதாரம் எப்படின்னா சத்துணவு மையம், துவக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி எல்லாமே அங்க இருக்குது. 10வது வரைக்கும் இருக்குது, 8வது வரைக்கும் இருக்குது. இப்ப இதுல 10வது வரைக்கும் இருக்குது. இது 4 பள்ளியும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து முயற்சி எடுக்க ஆரம்பிச்சு முதல் கடிதம் நம்முடைய எப்படின்னா நம்ம அன்றைக்கு இது எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, பள்ளி கல்வித்துறையை போய் அப்ரோச் பண்ணேன். எங்களுக்கு இடம் இல்ல, இடம் வாங்கினா கட்டி கொடுங்கன்றாங்க. அப்ப என்ன பண்ண 22/12/2021 வட்டாட்சியருக்கும் முதன்மை கல்வி அலுவலருக்கும் கலெக்டருக்கும் மனு கொடுக்குறேன். அன்னைக்கு கார்மேக சார் இருந்தாரு. மனு கொடுக்கும் பொழுது அவர் அதுக்கான முயற்சியை முதல் முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாம 12/9/2022 தமிழ்நாடு முதலமைச்சரை அவரை நேராக போய் பார்க்குறோம். பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஏப்பா உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போறோம், ஒரு உங்களுக்கு சர்க்குலர் அனுப்புறோம், தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தொகுதியில் 10 பிரச்சனை கொடுன்னு சொல்லி கேட்க போறோம், அது கொடுன்னு சொன்னாரு. அப்ப கேட்டோடனே அதுக்கு முதலில் 10 கோரிக்கை கொடுக்கறதுல பாருங்க, அரசு உயர்நிலைப்பள்ளி சேலம் ஏற்காடு ஒன்றியத்தில் இருக்கிற கொண்டப்பநாயகம்பட்டி அரசு பள்ளிக்கும், ஏன்னா மற்ற எஜுகேஷன் மட்டும் சொல்றேன், முத்துநாயகம்பட்டி இருக்கிற பாலவட்டப்பட்டி உயர்நிலைப்பள்ளியும் தரம் உயர்த்தணும், இடம் வேணும், நிதி வழங்கணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட கொடுக்குறேன். என்னைக்கு 12/9/2022 இது எல்லாமே இருக்குது. அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற கார்மேகம் அவர்களிடத்தில் பல முறை போய் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அவர் என்ன சொன்னார், ஒரு கட்டத்தில் வல்லமுனைப்பன் இங்கே ஒரு வட்டாட்சியர் இருந்தார். அந்த வட்டாட்சியரோட சேர்ந்து அன்றைக்கு இருந்த மேட்டு சப் கலெக்டர் வர சொல்லி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச சொல்றாரு. பேசிட்டு நாம் வந்து இங்க நேரடியாக வந்து ஆய்வு பண்றோம். இந்த பகுதி மக்கள்கிட்ட 2 கோரிக்கை இருக்குது. 2 இடத்துல இங்க ஒண்ணு இருக்குது, ஏரிக்கரை ஒன்று, 2 இடத்துல பள்ளி வைக்கணும்னு சொல்றாங்க. 2ஐயும் மாத்தி வைக்கும்போது அந்த மக்கள்கிட்டே விட்டேன். இந்த இடம் தான் அது மாதிரி அங்க 1.5 ஏக்கர் தான் இருக்குது, 4 ஏக்கர்னாங்க. இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம். முடிஞ்சுதா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப சட்டமன்றத்தில் புக்குங்க, சட்டமன்றத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. எங்க சட்டமன்ற வளாகத்துக்குள்ள பாருங்க, உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தில் பெறுதல் யாரு, திரு இரா அருள் மாண்புமிகு உறுப்பினர் சேலம் மேற்கு தொகுதி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில கொடுக்குறாங்க. அதுல கொடுக்கறது என்ன கொடுக்குறாங்கன்னா, தெளிவா முதலமைச்சர் அதில் சொல்றாரு. சொல்லிட்டு அவருடைய கடிதம், என்னுடைய கடிதம் கொடுத்து இதுல பாரு நிறைவேற்றப்பட்ட பணிகள். அதுல முதல் பணி எனக்கு என்ன கொடுத்துருக்கா தெரியுமா, பாலகுட்டப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு நிலம் ஒப்புவித்தல். யாரு கொடுக்கறது? யாரு? நாம் போய் எடுத்துக்கல,
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்குகிறார். நிறைவேற்றப்பட்ட பணியில அதாவது பாலகோட்டப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு மேல்நிலைப்பள்ளிக்கு நிலம் ஒப்படைப்பு செய்தல் யூடிஎம் நம்பர் ஐடி 1037 செயலாக்கம் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை பணி எடுக்கப்பட்ட ஆண்டு 23-24 நான் எதுக்காக சொல்றேன்னா இதுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியாளர்கிட்ட நம்ம கல்வித்துறை அதிகாரிகிட்ட தொடர்ந்து பேசணும். நம்பாடுல 4.5 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வரோம். நான் எதுக்காக சொல்றேன்னா இது முழுக்க நாங்கள் முயற்சி எடுத்து இந்த பள்ளியை கொண்டு வருகிறோம். நேரலையில் பார்க்கறவங்களாகட்டும் தொலைக்காட்சியில் பார்க்கறவங்களாகட்டும் சொல்றான் முழுக்க இந்த பள்ளி வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் என்னுடைய தலைமையிலான அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் எடுக்கிறோம். இதுல கட்சி பாகுபாடு கிடையாது. எம்எல்ஏ என்ற அடிப்படையில் நான் எடுக்கிறேன். இது எடுத்த பணியை 13ஆம் தேதி அமைச்சர் அடிக்கல் நாட்டதா சொல்றாங்க. நான் டெல்லியில் இருந்தேன் அன்னைக்கு அமைச்சர்கிட்ட என்ன சொன்னேன், டெல்லியில் இருக்கேன்னா முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, இது ஒன்றும் இல்லைங்க, இது அபிஷியல் ப்ரோக்ராம், நீங்க ஊர்ல போய் அந்த பணியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னாரு. அந்த அடிப்படையில் அந்த பணியை துவக்க தான் நீ வந்தோம். இதை தடுத்து நிறுத்தி நம்மை வேணும்னு அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லைங்க. மக்களுக்கு ஒரு தேவை, மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் எதையும் எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அமைச்சரோட பண்ணலாம், எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் இங்க உங்களை கேட்டுக்கொள்வது, அமைச்சர் அங்கே செய்த பணி நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி, அவங்க அதிகாரியோட ஒப்புதலோட தான் இன்னைக்கு பணியை துவக்கிறத பார்வையிட வந்தேன். நான் பூஜை போடல. இது எதுக்காகனா இவங்க ஒரு அரிப்பு தாங்க முடியல, தொடர்ந்து பாட்டாளி வச்சு முத்திராய முடியல, ஊராட்சி மன்ற தலைவரை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம். இது பிடிக்காம வேணும்னு அவங்க இடத்துல வந்தாங்க, அடிக்கிறாங்க. உள்ள நான் வரும்போது என் நெஞ்சில கை வச்சு தள்ளீங்க பாத்தீங்க. நேரில் பாருங்க, சட்டம்லாம் பாருங்க, என் நேரில் கை வச்சு தள்ளுறாங்க. இதை நான் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல நீதி கேட்க இருக்கிறேன். நாளைக்கு சட்டம், நாளைக்கு பட்ஜெட், நாளைக்கு வேளாண் பட்ஜெட், திங்கட்கிழமை நடக்க இருக்கிற அந்த இதுல உரையாடல மாண்புமிகு முதலமைச்சரோட சந்தித்து, அண்ணா நியாயமா தர்மமா என் தொகுதியில போகக்கூடாதுன்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்களே, நியாயமான்னு சொல்லி அவர்கிட்ட மன்றாடி கேட்க போறேன். சண்டலம் போல மறியல் பண்றதில்ல, மன்றாடி கேட்க போறேன். சட்டமன்றத்திலே பேச போறேன். நன்றி, எங்களுது நாம பாருங்க நேரலையில் பாக்குறவங்கிட்ட ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னமும் 10 இருக்குது, மொத்தமா 10 கொடுத்துருக்கிறோம். அந்த 10ஐயுமே உங்களிடத்துல சொல்லுகிறேன். இன்னும் அது ஒரு தனியா நேரலை. எவ்வளவு பேர் தடுத்தானோ இந்த சூரியன் பிடிக்காதவங்க தடுத்தானா அந்த அளவுக்கு பெரிய சொல்ல மாட்டேன். மக்களோட மக்களாக இருக்கிறேன். என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் இவங்க உள்ளே வரக்கூடாது சொன்னாலும் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன். நன்றி, வணக்கம். பாருங்க இப்ப பாருங்க, என்ன வெளி விடாம பாருங்க மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மறியலுக்கு நம்ம யோசிக்கிறோம். உரிய காவல்துறை உரிய நல்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி சார். நேரில் அவங்களுக்கு போக சொல்லட்டும்.